ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 4 சுற்று முடிவுகள் தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் மற்றும் அது தொடர்பான பல்வேறு செய்திகளை நமது செய்தியாளர் களத்திலிருந்து வழங்குகிறார்கள். அதுபோன்று நமது அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்களும் இது குறித்து விவாதத்திற்காக வந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் வரிசை முறையாக திரு கண்ணதாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ் மற்றும் பத்திரிகையாளர் கார்த்தி செல்வன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடக்க முதலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணி. 4ஆம் சுற்று முடிவில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரை காட்டிலும் 35,997 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 2809 வாக்குகளுடன் 2ஆம் இடம். 3ஆம் சுற்று முடிவில் சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமிக்கு 875 வாக்குகள் கிடைத்தன. போயஸ் தோட்டம் அதிமுக தலைமை அலுவலகங்களில் கட்சித் தொண்டர்கள் கொண்டாட்டம். பட்டாசுகளை வெடித்தும் ஆடிப்பாடி மகிழ்ச்சி ஆரவாரம். வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமி வெளியேற்றம். வாக்கு எண்ணிக்கையை படம் பிடிக்க முயன்றதால் காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னை ஆர்கே நகரில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே முதலமைச்சர் ஜெயலலிதா மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தொடக்க முதலே பதிவான வாக்குகளில் பெருவாரியான வாக்குகளை பெற்று முன்னிலையில் நீடிக்கிறார். மொத்தம் பதிவான 16 தபால் ஓட்டுகளும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கிடைத்தன. 4ஆம் சுற்று முடிவில் முதலமைச்சர் ஜெயலலிதா 38,806 வாக்குகளும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 2,809 வாக்குகளும் பெற்றிருந்தனர். மகேந்திரனை காட்டிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா 35,997 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். சுயேட்சையாக போட்டியிட்ட டிராபிக் ராமசாமிக்கு 3ஆம் சுற்றின் முடிவில் 875 வாக்குகள் கிடைத்துள்ளன. 3ஆம் சுற்றின் முடிவில் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை குறிக்கும் நோட்டா பட்டனை 505 பேர் பதிவு செய்துள்ளனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலை பெற்றிருப்பதை அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். முடிவை தெரிந்து கொள்ள வெளி மாவட்டங்களிலிருந்தும் சென்னைக்கு அதிமுக தொண்டர்கள் பெருமளவில் வந்துள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகம் போயஸ் தோட்டத்தில் குவிந்துள்ள அவர்கள் வாக்கு எண்ணிக்கையில் ஜெயலலிதா முன்னிலை பெற்றுள்ளதை அறிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்பு வழங்கியும் அதிமுகவினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். திருப்பதிக்கு போய் கீழ் திருப்பதி வந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே போய் பெருமாள் சேவிச்சு அங்க பிரச்சனை பண்ணி எங்க அம்மா அதிகம் ஓட்டு ஜெயிக்கணும், டெபாசிட் வாங்க கூடாது, எதிர்கட்சி டெபாசிட் வாங்க முடியாது தெரியும். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கேமராவுடன் சென்ற சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமி வெளியேற்றப்பட்டார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இன்று காலை சென்ற அவரை காவல்துறையினர் வெளியேற்றினர். வேட்பாளருக்கு உரிய அனுமதி சீட்டுடன் சென்றபோதும் தம்மை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டதாக டிராபிக் ராமசாமி குற்றம் சாட்டினார். வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடப்பதாகவும் அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். பத்திரிகையாளரையும் வேறு யாரையும் அனுமதிக்காமல் உள்ளுக்குள்ளே வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது அனைத்து ஆளுங்கட்சி ஏஜென்ட்டுகளும் உள்ளுக்குள்ளே 18 பூத்துலையும் 5 பேர் நிற்கிறாங்க. அதை நான் கேமராவில் படம் எடுத்தேன். உடனே கேரளா பண்ணுறாங்க. நான் வெளியே வந்துட்டேன். இப்போ இது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு எல்லா பிரஸ்பாடும் பிடிச்சி பிடிச்செல்லாம் அங்கே போயிடுச்சு. ஆனால் அவங்கள யாரும் இது பண்ணல. கண்டிப்பாக போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணாலும் தெரியல. நமது செய்தியாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அவரிடம் சில தகவல்கள் கேட்டுவிட்டு விவாதத்தை தொடரலாம். முதலாவதாக செய்தியாளர் ஸ்டாலின் தற்போது போயஸ் தோட்டம் இல்லத்தில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், போயஸ் தோட்ட இல்லத்தில் என்ன மாதிரியான கள நிலவரம், அதை பதிவு செய்யுங்க. செம்மல், அதாவது இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்னிலை வகித்து வரும் நிலையில் தற்போது தமிழக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக தற்போது போயஸ் இல்லத்துக்கு வந்துள்ளனர். குறிப்பாக சொன்னால் அமைச்சர்கள் வளர்மதி, செல்லூர் ராஜு, தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் தற்போது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வந்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் அதிக அளவில் அதிமுக தொண்டர்கள் தற்போது இங்கே குழுமியுள்ளனர். நான் முன்பு செய்திகளில் சொன்னது போல அதிகாலை முதலே அதிமுக தொண்டர்கள் இந்த பகுதியில் குழும ஆரம்பித்துள்ளனர். தற்போது
தற்போது நிலவரப்படிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 1000க்கும் அதிகமான தொண்டர்கள் தற்போது குழுமி இருந்து இந்த முன்னிலை வைத்து அதிமுக வேட்பாளர் முன்னிலை வைத்திருக்கும் நிலையில் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். பட்டாசுகளை வெடித்தும் ஒவ்வொரு முடிவுகள் தற்போது வந்திருக்கின்ற ஸ்டாலின் தொடர்ந்து பேசலாம். 5 சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா 49,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சி மகேந்திரன் 3,713 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 45,887 வாக்குகளாக இருக்கின்றன. 5 சுற்றுகள் முடிவடைந்திருக்கின்றன. 5வது சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா 49,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 3,713 வாக்குகளும் அவர்களுக்கு இருவருக்கு இடையேயான அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 45,287 இருக்கிறது. ஸ்டாலின், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் ரமேஷ் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கிறார். ரமேஷ், அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் வருகை எந்த மாதிரி இருக்கிறது, அந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. செம்மல், அதாவது ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையை அறிவிக்கும் பொழுதும் உங்கள் தொண்டர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். காலை 8 மணியில் குறைந்த அளவில் இருந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கையானது தற்பொழுது அதிக அளவில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த அதிமுக தலைமை அலுவலகம் உள்ள இந்த ராயப்பேட்டையில் இருக்கிற அவை சாலையை தற்போது கூட்டம் நிரம்பி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் கோஷத்தையும் எழுப்பி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இங்கு LED திரை மூலமாக வாக்கு எண்ணிக்கை நிலவரமானது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் பல்வேறு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் போன்று தங்களுடைய தலைவர் மீண்டும் MLA ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து இங்கு மகிழ்ச்சி ஆர்வம் செய்வதை பார்க்க முடியும். அவை சண்முகம் சாலையே இப்பொழுது கூட்ட நெரிசல் இருப்பதை காண முடிகிறது. தற்போது ஒரு தொண்டர் நம்மிடம் இருக்க, அவரிடம் பேசலாம். உங்களுடைய மனநிலை இப்போது எப்படி இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல சோதனைகளை தாண்டி சாதனை புரிவதிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இந்த கழகத்தை கட்டி காப்பது மட்டுமல்லாமல் அவர் சந்தித்த சோதனைகள் இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் தலைவர்களுக்கும் வந்ததாக வரலாறே கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை மூதறிஞர் ராஜாஜி, அதாவது பல்வேறு சோதனைகளை கடந்து தங்களுடைய தலைவர் வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக தொண்டர்கள் நீங்கள் தெரிவித்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஜமல், ரமேஷ், அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றனவா? அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்பட்டிருக்கா? அப்படி வரும் பட்சத்தில் ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் அதிமுக தலைமை கழகத்தில் செய்யப்பட்டிருக்கா? அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளரும் அமைச்சருமான பழனியப்பன் காலையிலிருந்தே இங்கு இருந்து வருகிறார். பல்வேறு அமைச்சர்கள் இங்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கோகுலேந்திரா, வளர்மதி, MLAக்கள் ஜெயக்குமார், ஜெயவர்தன் MP உள்ளிட்டோர் இங்கு சென்றிருக்கிறார்கள். வழக்கமாக ஒரு வெற்றி கொண்டாட்டத்தின் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு அங்க இருக்கக்கூடிய போர்டிகோவில் நின்று கையசைத்து தொண்டர்களுக்கு ஒரு வாழ்த்தினை தெரிவிப்பார். அது போன்ற ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. ஒருவேளை அனைத்து சுற்று முடிவுகளும் வெளியாகும் பட்சத்தில் முடிவு தெரிந்த பிறகு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் சொன்னது போல இருக்கிறது. கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு அவ்வளவுதான் ஞாபகப்படுத்துகின்றன. குறிப்பாக எந்த ஒரு தேர்தல் வெற்றி வந்த பொழுதும் அவர் இங்கு தலைமை கழகத்துக்கு தொண்டர்களை சந்திப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. ஒரு பட்சத்தில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய போர்டிகோவில் இருந்து அவர் தொண்டர்களை சந்திப்பார் என்றும் இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. செம்மல், ரமேஷ் மற்றும் ஸ்டாலின் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த கட்ட தகவலுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம். தற்போது இந்த சிறப்பு விவாதத்தை நாம் தொடரலாம். திரு கண்ணதாசன் ஏற்கனவே போன ரவுண்ட்ல சரஸ்வதி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு சம பண்ணி இந்த வெற்றி என்பது எங்களுக்கான நிரந்தர வெற்றி, இது 2016 எதிரொலிக்கும், அதற்கான ஒரு சைன் இது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இந்த வெற்றி என்பது தேர்தல் ஆணையத்துடன் மிகப்பெரிய கூட்டணி வைத்து பெறப்பட்ட ஒரு வெற்றி. அது ஆரம்பத்திலேருந்தே பார்க்கும்போது தெரியும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற அன்று தேர்தல் ஆணையம் அவருக்கு எப்படி நடந்து கொண்டிருந்தது, மற்ற வேட்பாளர்கள் எப்படி நடந்து கொண்டது, இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கையில் எப்படி இருந்தது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. மற்ற செய்தி ஊடகங்கள், ஆளுங்கட்சி ஊடகத்தை தவிர மற்ற செய்தி ஊடகங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை, இன்றைய தினம் அனுமதிக்கப்படவில்லை. இது தேர்தல் ஆணையம் இப்படி முரண்பாடாக செயல்பட்டது. அது மட்டுமல்லாமல் 181வது வாக்குச்சாவடியில் 105% வாக்கு பதிவானதா செய்தி மறுதேர்தல் நடத்தினாங்க. அது ஒரு மட்டும் இல்லை, மற்ற இடத்துல 80-90 வந்ததெல்லாம் காரணமே இந்த ரிகிங் என்று சொல்லக்கூடிய வாக்களிக்க வராத மக்களுடைய வாக்குகளை அனைவரும் அங்கு பதிவு செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு எழும்பூரை சேர்ந்த ஒரு
கவுன்சிலர் போய் ஆளுங்கட்சி கவுன்சிலர் போய் ஆர்கேனில் ஓட்டு போட்டு வர முடியுது. அது நிறைய ஊடக நண்பர்கள் கள்ள வாக்குகள் பதிவு செய்தவருடைய படங்களையெல்லாம் போட்டு இருந்தாங்க. இப்படி தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருந்து ஏன்னு கேட்டால் வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காட்டுன்றதுக்காக ஜனநாயக நடைமுறைகளுக்கு மாறாக வெளிவந்த வாக்குகள் பெற்ற வாக்குகளை 2014 நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. மக்களுடைய மனநிலை வேறு மாதிரியாக இருக்கிறது. திரு கனகராஜ், இடதுசாரிகள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு எந்த தேர்தலையும் புறக்கணிப்பதில்லை என்ற நிலைப்பாட்டில் இந்த தேர்தலையும் சந்தித்தீர்கள். ஆனால் அதை தாண்டி ஒரு சில இலக்குகள் உங்களிடம் இருந்தது, தேர்தல் பிரச்சாரங்களில் இந்த இலக்குகளை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லப்படுற சூழலில் என்ன இலக்கு, அதை நீங்கள் அடைந்தீர்கள்? இல்லை, நிச்சயமாக தேர்தலில் போட்டி போடுற போது ஆர்கே நகரில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு போட்டி போடணும். ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி அப்புறம் அதன் பிறகு இடைக்காலமாக அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிற ஒரு வேட்பாளர் அந்த களத்தில் நிற்கிறார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்கு எதிராக மக்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். பட்டு நாங்கள் நினச்ச மாதிரி மக்கள் அப்படி வரலைங்கிற அபிப்பிராயம் எங்களுக்கு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போக வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நான் இதுக்கு முன்னால் பேசினவங்கெல்லாம் பேசுனாங்க. பத்திரிகையாளர் கூட என்ன சொன்னார்னா, ஏதோ ஆர்கே நகர் தொகுதி முதலமைச்சர் நிற்கிறதுனால மேம்பட்டோம், ஆண்டிப்பட்டியோ அல்லது பர்கூரோ இப்போ பாலாறும் தேனாறும்லாம் ஒன்றும் ஓட வேண்டாம், சாதாரணமாக இதர பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகள் மாதிரிலாம் அது வந்துடல. இந்த நேரத்தில் இதில் இருக்கிற சில பேருக்கு சில சலுகைகள் கிடைக்கும், சில சாலைகள் போடப்படும், அப்படி தான் இருக்கும். ஸோ எங்களை பொறுத்தளவில் இந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் குறித்து பேச வைத்திருக்கிறோம். அதை நான் செய்வோம் என்று பேச வைக்க முடிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த எல்லா அரசு துறைகளும் தண்ணி கொடுக்கறதுலேருந்து, ரோடு போடுறதுலேருந்து, லைட்டை சரி பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் அவங்க ஈடுபட்டது என்பது, இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் ஃபீல்டில் நிற்க முடியாது என்கிற ஒரு யதார்த்தத்தையும் அது உருவாக்கி, அந்த நிர்பந்தத்தை உங்களது பிரச்சாரம் உருவாக்கி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மறுபுறத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியில் முதலமைச்சரே நேரடியாக நிற்கும் போது அங்கே வளர்ச்சி பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்றதுனுடைய முதல் கட்டமாக இதை ஏன் பார்க்கக்கூடாது? இல்லை, அப்படின்னா நீங்கள் 234 தொகுதியிலையும் இதே மாதிரி நடந்தால் தான் நடக்கும்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆட்சியாது. நீங்கள் நார்மலான தேர்தல் நடந்தால், நான் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தால் உனக்கு எதுவும் கிடைக்காதுப்பா, யாராவது இறந்து போனாலோ அல்லது மறுதேர்தல் நடந்தாலோ இந்த மாதிரியான நேரங்களில் மட்டும்தான் நடக்கும் என்றால், அங்கே என்ன வேறு கட்சி எம்எல்ஏ ஆட்சி பொறுப்பில் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தார், வெற்றிவேல் அதிமுக காரர் தானே, அங்கே நடக்கலை இல்லை. அப்போ அதிமுக தானே அது தார்மீக ரீதியாக அதை பொறுப்பேற்க வேண்டும். அவங்களுடைய பதிலை கேட்கலாம். அதுக்கு முன்பு கோவை பகுதியிலிருந்து அதிமுக தொண்டர்களுடைய அந்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன, அதை பார்க்கலாம். தற்போது ஒவ்வொரு சுற்று முடிவு வெளிவரக்கூடிய சூழலில் அதிமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது கோவை பகுதியினுடைய அந்த காட்சியில் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோவையில் உள்ள ஒசூர் நெடுஞ்சாலையில் தற்போது அதிமுக தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருந்து காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. மதுரை, கோவை, திருச்சி, சென்னை தலைமை அலுவலகம், அதாவது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் மற்றும் போயஸ் ஹோட்டலம் ஆகிய பகுதியில் அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். சரஸ்வதி அவர்கள், அதாவது இந்த தொகுதியில் வடசென்னை ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதி, அதில் ஆர்கே நகர் மிகவும் ஒரு பின்தங்கிய பகுதி, குப்பை கிடங்குன்னு அங்கே இல்லாத பிரச்சனைகளே இல்லை. அப்போ முதலமைச்சரே நேரடியாக போகும்போது உங்களுக்கு பெரிய ஒரு விடிவு பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் திரு கனகராஜ் சொல்றது போன்று ஏற்கனவே அவர் போட்டியிட்ட பல தொகுதியில் பெருமளவு வளர்ச்சி திட்டங்கள் வரல, இதுவும் ஒரு தேர்தலுக்கான கண்துடைப்பு அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பதில்? நாளைக்கு அண்ணன் என் கூட பர்கூர் வரட்டும், பர்கூர்ல சாலை எப்படி இருக்கு, குடிநீர் வசதி எப்படி செய்யப்பட்டிருக்குங்கிறத நானே அழிச்சுன்னு போனாலும் அவரை காமிக்கிறேன். ஆண்டிப்பட்டியில் அம்மா செய்திருக்க நல்ல திட்டங்களையும் நாங்கள் காட்ட தயாராக இருக்கிறோம். கல்லூரி எத்தனை வந்திருக்குன்னு. அதே போல இன்னைக்கு ஆர்கே நகர்ல எதுவுமே நடக்கலன்னு சொல்லாதீங்க. அண்ணா திமுக 5 முறை ஜெயித்த தொகுதியில் அன்றாடம் அங்க இருக்க ஜன நெருக்கடிக்கு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அங்க பாமர மக்களும் மீனவ மக்களும் வாழக்கூடிய இடம், அது புறக்கணிக்கப்பட்ட பகுதியெல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற ஜன நெருக்கடிக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது கார்பரேஷன் சார்பில் ஏங்க இப்போ எலெக்ஷன் நடக்குது, அங்க ஒரு சாக்கடை வந்துச்சுன்னா எலெக்ஷன் நடக்குது, அங்க சாக்கடை எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சாக்கடை போய் கிளீன் பண்ணி தான் ஆகணும்.
அந்த வேலையில் கூட எலெக்ஷன்ல சாக்கடை கிளீன் பண்ணலாம், குப்பையை கிளீன் பண்ணலாம், புதுசா ரோடு போடுறது, ரோடெல்லாம் வந்து அங்க போடல. புதுசா போடுற ரோடு. ஒரு நிமிஷம் தம்பி, சென்னை மாநகராட்சி சென்னை முழுக்க ரோடு போட ஏற்கனவே அறிவிச்சாச்சு. நடந்து கொண்டிருக்கும் போது ஆர்கே நிறுத்தி வைக்கப்பட்டு அதை ஒட்டி உள்ள ராயபுரத்துல தான் ரோடு போடப்பட்டதை தவிர ஆர்கே நகருக்குள்ள ரோடு போடல. அந்த தெரு இப்படி பாத்தீங்கன்னா இப்படி போய் இப்படி ராயபுரம் வந்து திருப்பி ஆர்கே நகருக்குள்ள போவோம். அப்படிதான் பண்ணமே தவிர இவங்க வந்து நாங்க இப்ப ரோடு போட்டோமா? எனக்கு தெரியும். எலெக்ஷன் அப்ப ரோடெல்லாம் போடுறீங்க. இந்த அம்மையார் வந்து தென்னார்பட்ட மண்டல அலுவலகத்துக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வராங்கன்றதுக்காக பீச் ஸ்டேஷன்ல இருந்து பாரிஸ் கார்னர்ல இருந்து ராயபுரம் திரும்பி அந்த காசிமேடு திரும்பி போற வரைக்கும் ரோடு போட்டாங்க. அதுக்கு அந்த பக்கம் ரோடு போடல. ஏன்னு கேட்டா இவங்க வந்து போறதுக்காக சாலைகள் போடப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் அங்க எப்பொழுதும் தண்ணி பஞ்சம். காசிமேடு பகுதியில் காலையில 10 மணி 9 மணி வரவே முடியாது. ஆனால் இப்பொழுதுலாம் எப்ப பார்த்தாலும் அங்க இன்னைக்கு திரும்ப நாளையில இருந்து பாத்தீங்கன்னா இல்ல அது காலம் பூரா காசி ஆர்கே நகரத்தில் உள்ள பிரச்சனை நான் சொல்றேன். எப்பொழுது பார்த்தாலும் அங்க தண்ணீர் குடங்களுடன் காசிமேடு பகுதியில் காலையில சாலை போக்குவரத்து தடைபடக்கூடிய அளவுக்கு இருந்தது. இப்ப தேர்தல் அறிவிச்சதுல இருந்து இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு காலையிலே அதே மாதிரி தடுப்பு வந்துருச்சு. ஆக சகோதரி சொன்னாங்க, இது மாதிரி பல்வேறு தொகுதிகளை பத்தி பேசினாங்க. ஆண்டிப்பட்டி, பர்கூர், ஸ்ரீரங்கம்லாம் அங்கெல்லாம் ஏதாவது முன்னேற்றம் அடைந்ததா? ஒண்ணுமே கிடையாது. அதே நிலைமை தான் இங்கேயும் நடக்க போது தவிர தேர்தலுக்காக 1000 விளக்குல நின்னாரு. 1000 விளக்கு அப்படியே சிங்கப்பூர் முறை ஆகிட்டாரா? நீங்க இது மாதிரி பேசக்கூடாது. நீங்க பேச நாங்க பேசல. நாங்க வந்து இவங்க வந்ததுனால இந்த பகுதி முன்னேறும் அப்படின்னு சொல்றீங்களே, அது சொல்றதுக்காக சொல்றேன். இப்பொழுது மக்களுக்கு கிடைப்பதெல்லாம் தற்காலிகம் தான். இந்த தேர்தலும் தற்காலிகம் தான். காரணம் கேட்டீங்கன்னா, இந்திரா காந்தி எதனால பதவி இழந்தாங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் அங்க வந்து தேர்தலுக்கு பணியாற்றினா பதவி இழந்தாங்க. இங்கே அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. ஒரு உதவி ஆணையாளரே வந்து ஏடிஎம்கே வேஷ்டி கட்டிட்டு அங்க தேர்தல் பணியாற்றி இருக்கிறாரு. ஆகவே நீங்க எந்த வாக்குகள் வேணாலும் வாங்குங்கள். ஆனால் அந்த வாக்குகள்லாம் நேர்மையான ஜனநாயக முறையில் பெறப்பட்ட வாக்குகளா அல்லது சட்டத்திற்கு பெறப்பட்ட வாக்குகளா என்பதுதான் இங்க அடிப்படை. தொடர்ந்து பேசலாம். திரு கார்த்தி செல்வன், அதாவது அடிப்படை பிரச்சனைகள், ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற வேட்பாளர், இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு மாத காலம் களத்தில் நடந்தது என்ன? இந்த முடிவுகள் எதை சொல்லுது? இல்லை, இந்த லாஜிக்கே எனக்கு இடிக்குது. என்ன, நீங்கள் வேற யாரோ ஒரு வேட்பாளர் ஆளுங்கட்சி சார்பாக நிறுத்தியிருந்தாங்க, அப்போ அந்த தொகுதி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையும் சொன்னால் ஓகே. முதலமைச்சருங்கிறவர் 234 தொகுதிக்கும் முதலமைச்சர். அதனால் அந்த 234 தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் அவங்க வந்து பொறுப்பாக இருக்கிறவங்க. அவங்கள வந்து வெறும் ஆர்கே நகரோட ஏன் இவங்க சுருக்கி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸ்ரீரங்கத்தோடையோ ஆர்கே நகரோடையோ சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்எல்ஏவாக கூடுதல் கவனம் அப்படின்னு இருக்கலாமே தவிர 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பானவராக தான் முதலமைச்சர் இருக்க போகிறாங்க. கூடுதல் கவனம் அப்படிங்கிறது வரதான் செய்யும். நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கும்போது, ஒட்டுமொத்த கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் அங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்கவுங்களுக்கான முடிந்த அளவுக்கான வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். தொடர்ந்து கூட இருக்கும். அது இந்த ஒரு 8 மாதம் 10 மாதம் பொது தேர்தல் வரைக்குமே கூட அதுக்கான அதிக கவனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் போகுது. ஆனால் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வெறுமனே ஆர்கே நகருக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன் மட்டுமே அது போயிடக்கூடாதுங்கிறத நான் பார்க்குறேன். இதில் இவங்க தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அந்த தொகுதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடு அதை ஸ்ரீரங்கத்தில் ஒண்ணுமே நடக்கலாம் சொல்ல முடியாது. கண்ணதாசன் சார் சொன்னாங்க, அங்கான நிறைய விஷயங்கள் இந்த 4 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறாங்க. திட்டங்கள் அடிப்படையிலும் கூட பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதுவே நான் வந்து பாகுபாடாக தான் பார்க்கிறேன். அதையே நீங்க வந்து இல்ல மணப்பாறை மற்ற பகுதிகள் மணிகண்டம் ஒன்றியம் வரைக்கும் பண்ணிருக்காங்க சார். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த லாஜிக்கே தப்புன்றேன். நீங்க வந்து முதலமைச்சர் தொகுதிக்காக மட்டுமே எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க எதிர்பார்க்கணும். வளரும்னு ஒரு மாயை உருவாக்குறாங்க. இல்ல, நீங்களே சொன்னீங்க. எந்த முதலமைச்சர் வந்தாலும் நீங்க கலைஞருக்கும் சொன்னீங்க அல்லது ஸ்டாலின் அவர்கள் நின்னாலோ அந்த பர்டிகுலர் தொகுதியில தலைவர்களுடைய தொகுதிகளுக்கு மட்டும் தனிப்பட்ட அந்தஸ்து இருக்க கூடாது. பொதுவாக எல்லா தொகுதிகளுக்கும் தேவை. இந்த நிகழ்ச்சி நான் சொல்றேன், இப்பொழுது கூட குளத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா பேசலாமான்னு மக்களுடைய பிரச்சனைகளை போய் வார வாரம் சந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் இருக்கிறாரு. ஆனால் அரசு அதிகாரிகள் அங்க வர தயாரா இல்ல. ஆனா இங்க ஆர்கே நகர்ல என்ன நடக்குது? எல்லா அரசும் அங்க முகாமிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகள் உண்மையிலே 234 தொகுதிகளுக்கும் கட்சி பாட்டில்லாமல் ஒரு பார்க்க வேண்டும் என்றால் முதலமைச்சருக்கு அந்த பொறுப்பு உண்டு. அதை செய்யறாங்களா? செய்யறது இல்ல. இப்பொழுது குறுகிய தேர்தல் நோக்கத்துக்காக செய்யறாங்க. சென்னை ஆர்கே நகரில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே முதலமைச்சர் ஜெயலலிதா மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தொடக்க முதலே பதிவான வாக்குகளில் பெருவாரியான வாக்குகளை பெற்று முன்னிலையில் நீடிக்கிறார். மொத்தம் பதிவான 16 தபால் ஓட்டுகளும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கிடைத்தன.
6வது சுற்று முடிவில் முதலமைச்சர் ஜெயலலிதா 58,299 வாக்குகளும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சி மகேந்திரன் 4,347 வாக்குகளும் பெற்றிருந்தனர். மகேந்திரனை காட்டிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா 53,950 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். சுயேட்சையாக போட்டியிட்ட டிராபிக் ராமசாமிக்கு 5ஆம் சுற்று முடிவில் 1,583 வாக்குகள் கிடைத்துள்ளன. 5ஆம் சுற்று முடிவில் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை குறிக்கும் நோட்டா பட்டனை 879 பேர் பதிவு செய்துள்ளனர். ஸ்டாலின், தற்போது 6 கட்ட சுற்று முடிவுகள் தற்போது வெளிவந்திருக்கின்றன. தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் இல்லம் எந்திருக்கூடிய போயஸ் தோட்டத்தில் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, அது பற்றிய நேரடி காட்சிகளை காட்டலாம். செம்மல், அதாவது போயஸ் கார்டன் இல்லத்தை பொறுத்தவரை தற்போது 1000க்கும் அதிகமான தொண்டர்கள் தற்போது இங்கே குழுமியிருந்து தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். கால்நடைத்துறை அமைச்சர் TKM சின்னையா தற்போது தொண்டர்களிடையே மிக உற்சாகமாக காணப்படுகிறார். அதாவது வெற்றி பெற்றதற்கான அடையாளமாக வெற்றி சின்னத்தை காட்டி தற்போது அவர் தொண்டர்களிடையே தற்போது பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் பட்டாசு வெடித்து தற்போது அதிமுக தொண்டர்கள் தற்போது உற்சாகமாக காணப்படுகிறார்கள். RK நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை தற்போது நிலவரப்படி 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா முன்னிலை பெற்று வரும் நிலையில் அதிமுக தொண்டர்கள் மிக உற்சாகமாக காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல செம்மல், அதாவது 2011 தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்த அத்தனை இடைத்தேர்தல்களும் அதிமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக தற்போது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா தற்போது முன்னிலை வைத்து வருகிறார். 2011 நடந்த பொது தேர்தலை பொறுத்தவரை RK நகர் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் 32,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார். அவர் வாங்கிய மொத்த வாக்குகளே 83,777 வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சேகர் பாபுவை விட கிட்டத்தட்ட 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் தற்போதைய நிலவரப்படி அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா 53,000 வாக்குகள், அதாவது 2011 அதிமுக பெற்ற வாக்குகளை விட அதிகமாக கணிசமான வாக்குகளை அதிகமாக பெற்று தற்போது முன்னிலை வைத்து வருகிறார். அதாவது தற்போது நிலவரப்படி 6 சுற்றுகள் முடிந்துள்ள நிலையில் மொத்தம் 17 சுற்றுகள் முடிவில் அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்த்த வெற்றி தான் என்றாலும் அவர்கள் தங்களது தலைமைக்கு ஒரு வரலாறு காணாத வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ச்சியாக கடந்த 30 நாட்களுக்கு மேலாகவே RK தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா வெற்றி பெறுவது ஒரு அதிமுக தொண்டர்கள் ஒரு எதிர்பார்த்த வெற்றியாகவே கருத வேண்டும். செம்மல், ஸ்டாலின் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக RK நகர் இடைத்தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் தற்போது நமது இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். திரு மகேந்திரன், வணக்கம். வணக்கம். தற்போது வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 5 சுற்றுகள் அதிகாரப்பூர்வமாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பது எங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள். உங்கள் ஜனநாயக கடமை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இந்த ஜனநாயக கடமை மூலம் நீங்கள் அடைய நினைத்த இலக்கு என்ன? அந்த இலக்கை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? இந்த தேர்தல் என்பது மிக ஆதிக்க பலம், அதிகார பலம் இவை எல்லாவற்றையும் எதிர்த்து அதில் போட்டியிட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது நான் மிகவும் மகிழ்ச்சியாக அதை வரவேற்கிறேன். புயல், வெள்ளம், சுனாமி ஆகியவற்றில் சிக்கிய ஒரு மீனவன் தன்னுடைய படகை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு அந்த படகு துடிப்பால் கரையேறி சேர்ந்திருப்பதைப் போலதான் நானும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் மிக கம்பீரத்தோடு இந்த தேர்தலில் நின்று வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த வெற்றி என்பது ஒரு எதிர்பார்த்த வெற்றி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடினாலும் அந்த கொண்டாட்டங்களுக்குள் இருக்கக்கூடிய ஜனநாயக சீரழிவுகளை பற்றி அவர்கள் ஒரு கணம் இந்த நேரத்திலே யோசித்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். 28 அமைச்சர்கள் மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தோடு முகாமிட்டு அந்த தொகுதி முழுவதும் நின்று அரசியலை பிரச்சாரம் செய்யாமல் சலுகைகளையும் மற்ற உதவிகளை மட்டுமே முன்வைத்து
ஜனநாயகத்தினுடைய மாண்புகள் எல்லாம் இதில் அழிக்கப்பட்டிருக்கிறது. இது வெற்றி தோல்வி சார்ந்த விஷயம் அல்ல. ஒரு தேர்தலிலே ஒருவர் வெற்றி பெற வேண்டும், ஆனால் ஜனநாயகத்தை தோற்கடித்து விட்டு வெற்றி பெறுவது என்பது சரியானதல்ல. எனவே ஜனநாயகம் என்பது வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்வது, அதே போல அப்பட்டமாக தேர்தல் ஆணையமே முன்னின்று எல்லாவற்றையும் செய்வது என்பது இந்த ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சியாக கருதுகின்றேன். இதில் தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்றாலும் கூட ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நாங்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தலில் போட்டியிடவில்லை. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். தொகுதி மக்களிடம் மறைக்கப்பட்ட இதுவரை முன்வைக்காத மக்கள் பிரச்சனை எல்லாம் முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலிலே போட்டியிட்டோம். அதை பொறுத்தவரையில் இது எங்களுக்கு ஒரு வெற்றி என்றுதான் நான் கருதுகின்றேன். திரு மகேந்திரன், எதிர்க்கட்சிகள், அதாவது இந்த தேர்தலை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள் முன்வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்க இந்த இடைத்தேர்தலை சந்தித்து விட்டு தற்போது நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள், பல இடங்களில் புகார்கள் கூட அளித்திருக்கிறீர்கள். அப்ப எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய சூழலில் சொல்ல அதே காரணத்தை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அவசியம் என்ன? எந்த அடிப்படையில் இந்த போட்டி நிகழ்ந்தது? இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன அவசியம் இருக்கு? குற்றச்சாட்டு உண்மை என்பதால் நான் முன்வைக்கின்றேன். இந்த குற்றச்சாட்டு உண்மை என்பதை தேர்தல் ஆணையமே ஏற்றிருக்கிறது. 181வது தொகுதியிலே அந்த தொகுதியில் இருக்கிற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் மின்னணு பெட்டியில் இருந்த காரணத்தால் மீண்டும் மறு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இது ஒன்றே போதும் தேர்தலிலே அத்துமீறல் நடைபெற்றது என்பதற்கு. அந்த அத்துமீறலைத்தான் நான் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றேன். ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுடைய நிலையிலிருந்து பல கருத்துக்களை சொல்லலாம். அவர்களுக்குள்ள நெருக்கடி, அவர்களுக்குள்ள எதிர்காலம், இவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த கட்சிகள் அதை பற்றி மறு ஆய்வு செய்து அவர்கள்தான் வெளியிட வேண்டுமே ஒழிய என்னால் அதை பற்றிய கருத்துக்கள் சொல்ல முடியாது. திரு மகேந்திரன், ஆர்கே நகர் போன்று பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி திட்டங்களில் பின்தங்கியிருக்கூடிய பகுதியில் போட்டியிட்டதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை ஆள்கின்ற அரசும் முதலமைச்சரே நேரடியாக போட்டியிடக்கின்ற காரணத்தினால் அந்த பிரச்சனைகளை ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்குகிற அந்த பொறுப்பை இடதுசாரிகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குரல் எனக்கு தெளிவா கேட்கல, கொஞ்சம் எனக்கு குரல் கேட்கறது மாதிரி சொல்லுங்க. என்ன சொல்றேன், அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. திரு மகேந்திரன், தொடர்ந்து பேசுறேன். சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு நினைக்கிறேன். அதை திரு மகேந்திரன், இப்ப நான் பேசுற கேக்குதா? இல்ல, சில பிரச்சனைகள் தொழில்நுட்ப குரல் ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து மீண்டும் அவரிடம் நாம் பேசலாம். திரு கண்ணதாசன், அதாவது நீங்க என்னென்ன காரணங்களை சொல்லி இந்த தேர்தலை புறக்கணி இதெல்லாம் நிகழும் அப்படின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் நிகழ்ந்ததாக மகேந்திரன் குற்றச்சாட்டில் முன்வைக்கிறார். ஆனா அதுல ஒரு ஆன விஷயம், சில பப்ளிக் இஷ்யூஸை அவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள், அது விவாத பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மாநிலத்தின் கவனத்தை அந்த பிரச்சனைகள் மீது, இப்ப கொடுங்கியில் இருக்கிற குப்பை கிடங்கு சம்பந்தமான பிரச்சனை தமிழகத்திற்கு பெருமளவு தெரிந்திருக்கிற வாய்ப்பில்லை, ஆனால் இந்த இடைத்தேர்தல் மூலமாக தெரிந்திருக்கிறது. வேறு சில மீனவ பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்திருக்கின்றன. அந்த நோக்கத்தை திமுக செய்யாதனுடைய காரணம் என்ன? தவறு. திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணத்துக்கு ஆர்கே நகரத்தில் தான் அந்த மின்ட்டு தங்கசாலை மேம்பாலம் இருந்தது. பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மேம்பாலம் என்பதற்காக திறக்கப்படாமல் வைத்திருந்தாங்க. பணி முடிவு கூட அவற்றை ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. முன்னாள் மேயர் மாசுமந்தல் போராட்டம் நடைபெற்று அறிவித்த பிறகு அடுத்த வாரம் திறந்தாங்க. அதே போல மீன்பிடி துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதி காசிமேட்டு பகுதியில் அந்த நாகூரான் தோட்ட இடையில் சாலைகள் போடப்படவே இல்லை. அந்த பகுதியில் திராவிட முன்னேற்றங்கள் போராட்டங்கள் நடத்தி இருக்குது. அதே மாதிரி தண்ணீர் பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை திராவிட போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலுக்காக அந்த தொகுதி ஜெயலலிதா போட்டியிடார் என்பதற்காக ஒரு கவனத்தை கொண்டு வந்த காரணத்தால் தோழர்களுடைய போராட்டம் அது வெளியில தெரியுது. ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கு. அதுதான் என்னுடைய கேள்வியும். ஒரு பிரதான எதிர்க்கட்சி தானே இதை செஞ்சிருக்கணும். ஒரு தேர்தலில் நின்று அந்த பிரச்சனைகளை நீங்க வெற்றி தோல்வியில கணக்கில் எடுத்துலாமல் அதை விவாதத்திற்கு உள்ளாக்கி இருக்க பொறுப்பு உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றதை நீங்க உணரலையா? இந்த தேர்தலில் போட்டி புறக்கணிப்பு காரணங்களை தலைவர் கலைஞர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். என்னென்ன காரணங்கள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நான் சொல்ல வரேன். நான் இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஒரே ஒரு 186 பூத்தம் தான் பார்த்தாங்க. மரியாதைக்குரிய தோழர் மகேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 60-70 வாக்குச்சாவடிகளை பற்றி புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குச்சாவடிகள்லாம் சாதாரணமாக 40லேருந்து 50 விழுக்காடுகள் மட்டும்தான் வாக்குகள் விழும். மத்தியானம் 2 மணிக்கு மேல ஒரு சில வாக்குச்சாவடியில் 2 மணிக்கெல்லாம் 100% வாக்கு விழுந்துருச்சு. சில வாக்குச்சாவடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ள மொத்தமாக ஆளுங்கட்சியினை கைப்பற்றி கொண்டு அதிகமான வாக்குகள் அங்கே பதிவு செய்தார்கள். இதுக்கு தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்த பொழுது அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலன்னு தேர்தல் ஆணையர் சொல்றார்.
ஆக இப்படிப்பட்ட ஒரு அத்துமீறல்கள் அங்க நடக்கும்னது எங்களுக்கு தெளிவா தெரியும். இரண்டாவதாக வட சென்னையில் இந்த ஆர்கே நகர் பகுதி மிக மிக பிற்படுத்தப்பட்ட பகுதி, மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாம அது கிரைம் ப்ரோன் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது. இந்த ஆளுங்கட்சியினர் இங்க திராவிட முன்னேற்றங்கள் போன்ற கட்சிகள் போட்டி போட்டா போட்டி நிச்சயமாக கடுமையாக இருந்திருக்கும். ஆளுங்கட்சி நிச்சயமாக வன்முறைகளை கூட கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும், கட்டவிழ்த்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஆக இந்த சூழல்கள் எல்லாம் இந்த இடத்துல இந்த பொறுப்பு இருக்குல்ல, அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்பு, தேர்தல் போட்டியிடுவது இல்ல போட்டியிடுவது மூலமா ஒரு விஷயத்தை சொல்வது, அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் விலகியதற்கு ஒரே காரணம் தேர்தல் ஜனநாயகபூர்வமா நடைபெறாதான் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல, அது 2-3 அரசியல் காரணங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி திரு கண்ணதாசன் சொன்ன விஷயங்கள்ல இருந்தே பார்த்தா அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் படி ஒருவேளை அங்க வெளிப்படையான தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறியது, ஒரு மதியத்துக்கு மேல எல்லாம் ஆளுங்கட்சி கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா இதையெல்லாம் தடுக்க வேண்டியது யார்? நீங்க களத்துல நின்றிருந்தா உங்களுக்கான பூத் ஏஜென்ட்ஸ் இருந்திருப்பாங்க. எதிர்க்கட்சிகளுடைய 4-5 பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கும்போது அதை தடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் இடதுசாரிகளுடைய பூத் ஏஜென்ட் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல், இன்னொரு பக்கம் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருந்தா கூட அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. அந்த இடத்துல நீங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பையும் நீங்க விடுறீங்க. ஒரு எதிர்க்கட்சியாக அது உங்களுடைய முக்கியமான ஒரு கடமையும் கூட. நீங்க இன்னொன்னு இப்ப தேர்தல் ஆணையத்தின் மேல வைக்கிற இத்தனை குற்றச்சாட்டுகளும் இதே தேர்தல் ஆணையர் தான் நீங்க பொது தேர்தலை நடத்த போறாங்க, இதே ஆணையம் தான் பொது தேர்தல் நடத்த போகுது. அப்ப அந்த தேர்தலையும் நீங்க புறக்கணிக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். நிச்சயமா இதுக்காக மரியாதைக்கு ராமதாஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், இந்த அளவிற்கு மிக மோசமான தேர்தலை நடத்தக்கூடிய இந்த தேர்தல் ஆணையர் தேர்தல் மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். இதேதான் பிரவீன்குமார் இருந்த போது வைத்திருந்தீங்க. 2004 ஆகட்டும் 2006 ஆகட்டும் இதே ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்காத குற்றச்சாட்டுகளா? மால் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலையா? ஆனா 2011 2010ஆம் ஆண்டு போய் அவங்க தேர்தல் எந்தலையும் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஜெயலலிதா டெல்லியில போய் தேர்தல் ஆணைய கூட்டத்தில் கலந்து வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தை பாராட்டி பேசலையா? அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் எப்படி நடந்துக்குச்சு 2011 தேர்தலில், இப்ப எப்படி நடந்துக்குது, இவற்றெல்லாம் 2014 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 144 தடை உத்தரவு எதை வச்சு பிரிச்சாங்க? தேர்தல் ஆணைய ஆளுங்கட்சிக்கு மிக சாதகமா இருக்கலாம். ஒரு நிமிஷம் திரு மகேந்திரனிடம் பேசிட்டு வரலாம். திரு மகேந்திரன், அதாவது இந்த தேர்தலில் போட்டியிட்டதன் மூலமாக ஆர்கே நகர் போன்ற, இப்ப ஏற்கனவே கேட்ட அதே கேள்விதான் மீண்டும் கேட்கிறேன், ஆர்கே நகர் போன்ற பின்தங்கிய பகுதிகளுடைய பிரச்சனைகள், குப்பை கிடங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல முறையான குடிநீர் இல்லைங்கிறது, அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கவனத்திற்கு வந்திருக்கின்றன. அந்த கவனத்தை பெறுவதில் உங்களுடைய பங்களிப்பு போதுமானதாக இருந்திருக்கிறதா? அதன் மூலமாக நீங்கள் அடைந்த இலக்கு என்ன? அதாவது இந்த ஆர்கே நகர் தொகுதி மட்டுமல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் சில தனித்த பிரச்சனைகளும் தனித்த அடிப்படையான தேவைகளும் இருக்கிறது. எதிர்காலத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் அப்படிப்பட்ட வேலை திட்டங்களோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அந்த அடிப்படையில் வேட்பாளன் என்ற முறையிலே இதுவரை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளை இந்த தேர்தலிலே கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அதில் மிக முக்கியமானது கொடுங்கையூர் குப்பைமேடு. இரண்டாவது, ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்கள் போக்குவரத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் 5 லெவல் கிராசிங்கால். அதை முன்வைத்திருக்கின்றோம். அதே போல குடிதண்ணீர் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டதற்கு ஐஓசி ஒரு காரணம், குப்பைமேடு ஒரு காரணம். இந்த நிலத்தடி நீரை சீரமைப்பதற்கு, மீண்டும் மறுசீரமைப்பதற்குரிய செலவுகளை அவர்கள்தான் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இது எல்லாவற்றையும் விட மிக மோசமான பாதிப்பு இந்த ஆர்கே நகர் தொகுதியிலே சாராய வியாபாரமும் டாஸ்மாக் கடைகளுடைய வியாபாரமும் தான் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. அந்த பாதிப்புகளுக்கான ஒரு மாற்று திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் எதிர்காலத்தில் பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள், அதுதான் ஆட்சியிலிருந்து போறக்கூடிய ஒரு பிச்சை மாதிரி இதை நினைக்க கூடாது. மக்கள், அரசாங்கம் எல்லாரும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மாற்ற வேண்டும். இப்ப என்ன இருக்குனாக்க, மக்களுக்கு ஜனநாயகத்தில் பங்கு இல்லை. இந்த பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரசி என்று சொல்வார்களே, பங்கெடுப்பு ஜனநாயகம், அது இல்லை. ஏதோ ஒரு இடைத்தரகர்கள் மாதிரி ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சலுகை கொடுத்துட்டு பழைய நிலப்பிரபுத்துவ முறையில் தான் இந்த முறை இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்குரிய திட்டங்கள் வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலிலே எனக்கு கிடைத்த அனுபவம். திரு மகேந்திரன், மிகவும் ஒரு பிஸி ஷெட்யூல்ல எங்களோடும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்க கருத்துக்களுக்கு நன்றி திரு மகேந்திரன்.
அடுத்ததாக 7ஆம் சுற்று முடிவுகளை தற்போது பார்க்கலாம். தற்போது வாக்கு எண்ணிக்கையில் 7 சுற்று முடிவுகள் வந்திருக்கின்றன. 7ஆம் சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா 67,899 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சி மகேந்திரன் 4,876 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் என்பது 63,023 வாக்குகளாக இருக்கிறது. 7 சுற்று முடிவுகள் எண்ணப்பட்டு அதிகாரப்பூர்வமாக 7 சுற்று முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. திரு கனகராஜ் குறுக்கில் விரும்புறீங்க, சுருக்கமா உங்களோட? இல்லை, அதாவது சார் சொன்னார் இந்த தேர்தலை புறக்கணித்தோம்னு. அது இல்லை, திமுக அதிமுக 2 கட்சிகளுமே 2000க்கு பின்னால் பெரும்பாலான இடைத்தேர்தல்களை அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகளாக இருக்கிற போது அந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. என்னன்னா இவங்க 2 பேருக்குமே தெரியும், அரசு எந்திரத்தை ஆளும் கட்சியாக இருக்கிற போது எப்படி அவரவர் நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது வெளிப்படை. நீங்கள் இன்னைக்கு ஆர்கே நகர் அல்லது ஸ்ரீரங்கம் இந்த இடத்துல சொல்கிறது மாதிரி நீங்கள் திருமங்கலத்தை நீங்கள் மறந்துடலாம் முடியாது. வேறு சில தொகுதிகளை இப்போது ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அதை ஒன்றும் மறந்துட முடியாது, அல்லது கம்பம் தேர்தல் நீங்கள் மறந்துட முடியாது. ப்ராப்ளம் என்னன்னா தமிழகத்தில் நீங்கள் அரசு அமைப்புகளை அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு என்பதற்கு பதிலாக அது ஒரு ஆளும் கட்சியினுடைய அடியாட்களாக சேவைக்காரர்களாக மாற்றி ஒரு மிக இழிவான சூழல் தமிழகத்தில் இன்றைக்கு நிலவுகிறது. அதுதானே நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கடந்த காலத்தில் திமுக அதுக்கு ஒரு பெரிய போராட்ட பாரம்பரியம் இருக்குது. ஆனால் சமீப காலத்தில் எங்கேயாவது மறியல் அந்த மாதிரி போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? வரவே மாட்டாங்க. நான் சின்ன விஷயங்கள் சின்ன அளவில் நடக்கிறத சொல்ல, மாநிலம் தழுவிய சமச்சீர் கல்வி நடத்தியிருக்கோம். எப்படி வருதுன்னா ஒரு பிரதான எதிர்கட்சிக்கான ரோல் இருக்குல்ல, ஒரு பிரச்சனைனா அவர்கள் எடுத்து செஞ்ச ஒரு மாஸ் கேதரிங், அதை திமுக கடந்த காலங்களில் செய்யவில்லைங்கிற குற்றச்சாட்டு கனகராஜ் மட்டுமில்ல பொதுவான கட்டத்திலிருந்து வருது. அதை திமுக செய்ய தயங்குவது ஏன்கிற கேள்விதானே? நிச்சயம் தயங்கவே இல்லை. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து ஆட்சி வந்த உடனே 2011 ஆலை பணியாளர்களுக்காகவும் சரி, மக்கள் நல பணியாளர்களும் சரி, சமச்சீர் கல்விக்காக சிறைக்கே போனோம். சமச்சீர் கல்விக்காக நிறைய பேர் சிறைக்கு போனாங்க. கடைசி உச்ச நீதிமன்றம் போய் சரின்னு சொன்ன ஆட்சி கொண்டு வந்தது. வேற யார் போற நடத்தினாங்க? சமச்சீர் கல்வி நியாயம் இல்லைன்னா என்ன சொல்றது? இல்ல நீங்க ஒரு அரசாங்கம் என்கிற முறையில் நீங்க ஏதாவது அதுல செஞ்சீங்கன்னு சொன்னா பரவாயில்ல. போராட்டம் என்று சொன்னால் அதில் இந்திய மாணவ சங்கம் நடத்திய போராட்டம் மட்டும்தான் பிரதானமானது. அதுல நீங்க எங்கேயோ அங்கேயோ ஒருத்தர் பண்ணி நாங்க ஒரு பெரிய இயக்கம் போராட்டம் நடத்தி சிறைக்கே போனோம். இந்திய மாணவ சங்கம் எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. தொழிலாளர் போராட்டம், போக்குவரத்து போராட்டம் தோமஸா தான் முன்னின்று நடத்தியது. பேச்சுவார்த்தை அவர் சொல்றது எஸ்எஃப்ஐ சமச்சீர் கல்விக்காக நடத்தின போராட்டத்தில் நடந்த லத்தி சார்ஜ் அவர் சொல்றாரு. அப்ப திமுக தானே லத்தி சார்ஜ் என்றது காவல்துறை சம்பந்தப்பட்டது. எந்த ஆட்சியா இருந்தாலும் ஒரு சில வன்முறை காவல்துறை நடைபெற்றதெல்லாம் ஆட்சியாளர் முடிவு. நேற்று ஆம்பூர்ல நடந்துச்சு, யாராவது பேசினாங்களா? ஆம்பூர்ல காவல்துறை பண்ணது தவறு என்று நாங்க சொல்றோம். அதுக்கு ஆட்சியாளர் கூட்டு அடிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல நடைபெறுகிற பிரச்சனைகள், அதற்கான பிரச்சனை அதுக்கு பின்னாடி முடிஞ்சு போகுது அதெல்லாம். ஆனால் இவங்க எஸ்எஃப்ஐ நடத்தினாங்க. திடீர்னு நினைச்ச கூட தோழர் சொன்னாரு, திமுக ஆட்சியில் நாங்க கம்பத்தை மறக்கலன்னு. நாங்க புதுக்கோட்டையில் உள்ளாட்சி தேர்தல் அதுல போட்டியிடல. நீங்க உங்களோட உங்க வேட்புமனு தாக்கல் செய்ய விட்டாங்களா? அதை பத்தி வசதியா பேச மாட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் அதிமுக மட்டும் குறை சொல்ல கூடாது. அதிமுக குறை சொன்னா திமுக பண்ணாங்கன்னா அதிமுக சார்பா பேசணும் தோழர்கள் பேசுவாங்க. இல்லங்க, நாங்க போட்டியிடுறோம், களத்துல நிக்கிறோம், நீங்க இல்லையே. நீங்க ஓடி ஸ்ரீரங்கத்துல நாங்க நின்னோம். ஸ்ரீரங்கத்துல நாங்க நின்னோம். ஏன் இங்க நிக்கல? அது கட்சி உரிமை. ஸ்ரீரங்கத்துல நாங்க நின்னோம், நீங்களும் நின்னீங்க. யாருக்கு நிறைய இருக்கு, அதை நம்ம சொல்ல. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் நினைவூட்டுறதுக்கு, விவசாயிகள் பிரச்சனையில இதுவரைக்கும் திமுக இதற்கு முன்னாடி கையாண்ட விதத்துல இப்ப இருக்கான்னா இல்ல. விவசாயிகளுக்கு இப்ப நீங்க காவிரி இஷ்யூல அங்க இருக்கிற விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அதை ஆதரிச்சிங்க. நீங்க முன்னிட்டு அதை நிறுத்தல. இப்பவும் கூட காவிரியில தண்ணி விடல அப்படிங்கிறதுக்கு இதற்கு முன்னாடி இருந்த திமுக அப்படிங்கிறது வேறையா இருந்தது. ஆனா இந்த கடந்த 2-3 ஆண்டுகள்ல அந்த போராட்ட தன்மை குறைஞ்சிருக்குங்கிறது நீங்க மறுக்க முடியாது. அந்த போராட்டங்களை இப்ப ஒரு மாநில தலைமை எடுத்து நீங்க அங்க நடத்திருக்கீங்களாங்கிறது கேள்விக்குள்ளாக ஒரு விஷயம். அதை நம்ம மறுக்க முடியாது. அதாவது விவசாயிகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறது சார். லோக்கலா மாவட்ட அளவுல நடத்துறாங்க சார். ஆனா நீங்க மாநிலம் இப்போ விவசாய போராட்டம் சென்னையில நடத்த முடியாது. அந்த மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட மாவட்டம் நடத்த முடியும். அங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல தலைமையில இருந்து மணல் கொள்ளையை பத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார். மணல்
கொள்ளைக்கு எதிராக திமுக ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் போராட்டம் நடத்தினது சொல்லுங்க. இப்ப கூட காவேரி பாக்கத்துல நடந்துகிட்டு இருக்குங்க, ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் உங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரு இடம் சொல்லுங்க சார். மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரே நிமிஷம். தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தற்போது வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா முன்னிலை பெற்றதை தொடர்ந்து நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சியை தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிதியமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவில் அறிவிக்கப்படும் போதும் அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகம் மற்றும் போயஸ் சுற்றத்தில் கூடக்கூடிய அந்த காட்சியில் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி 8 சுற்றுகள் முடிவடைந்திருக்கின்றன. எட்டாம் சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா 77,309 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 5,426 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவர்களுக்கிடையான வாக்கு வித்தியாசம் என்பது 71,883 இருக்கிறது. தொடர்ந்து விவாதிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை.